Good morning, dear aspirants. Today's news. First news: commercial LPG jet fuel rates of Iran crisis. So, Middle East, India and Israel versus Iran போர் போயிட்டு இருக்கு. அதனால வேரியஸ் டிட்டோரேஷன் இந்த எக்கானமி பார்த்துட்டு இருக்கோம். அதில் மெயினாக வந்து ஃபியூல் காஸ்ட் ரைசிங். ஸோ அதோட நீட்சியா எல்பிஜியோட ரேட் அண்ட் ஏடிஎஃப் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் ரேட்டோட ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுதான் நியூஸ். ஓகேவா? டெல்லியில பர் கே 19 kg ஒரு சிலிண்டர் கமர்ஷியல் சிலிண்டரோட ரேட் வந்து 2078 195 rupees வந்து அதிகமாக இருக்கு. மும்பையில் 196, சென்னையில 203. இந்த ரேட் அப்பா அதிகரிச்சது. ஓகேவா? கல்கட்டால 218. ஸோ இந்த அளவுக்கான ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்பிஜில மட்டும். ஓகேவா? டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ் ஏடிஎஃப் ஏவியன் டர்பைன் ஃபியூயல் அப்படிங்கிறது ஹை குவாலிட்டி ஃபியூயல் விச் இஸ் யூஸ்ட் இன் ஃபிளைட்ஸ். ஸோ அந்த ஃபியூயல் வந்து இன்னும் ரேட் அதிகமாயிருக்கு. 8.6% ஹைக், 1,04,927 per கிலோ லிட்டர். ஸோ கிலோமீட்டர் அளவுல இந்த அளவுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் அண்ட் சார்ட்டர்ட் ஃபிளைட் மோர் தென் டபுள். இன்டர்நேஷனல் ஃபிளைட் இப்போ இந்தியாவுக்குள்ள லோக்கலா வித்தின் இந்தியன் டொமஸ்டிக் டெரிட்டரியில பாஸ் ஆகுற ஃபிளைட்ஸை விட இன்டர்நேஷனல் பார்டர் கிராஸ் பண்ண ஃபிளைட்ஸுக்கு அதிகப்படியான ரேட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓஎம்சி லாசஸ் எக்ஸ்பிளைன்டு. உங்க சிலிண்டருக்கு வந்து ஆவரேஜ் லாஸ் 380. இது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியோட லாஸ் டீடைல்ஸ். ஸோ எல்பிஜி ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் பிரைசிங், மார்க்கெட் டிட்டர்மைன் பிரைஸ். ஸோ இப்போ எல்பிஜி வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்றதுல மார்க்கெட் போத் சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சு ஃபிக்ஸ் பண்றது தான் இந்த எல்பிஜியோட ரேட். அதுல ஓஎம்சினா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி, இந்தியன் ஆயில், பிபிஎல், ஹெச்பிசிஎல். ஸோ டொமஸ்டிக் ரிஃபைனரிஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் மூலமா இதெல்லாம் தான் ஃபோர்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் த பிரைசஸ் ஆஃப் எல்பிஜி. ஓகேவா? சப்சிடி கிடையாது, ஃபுல் டீரெகுலேட்டட் அண்ட் நோ டேக் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். இது எல்லாம் அப்ளை. ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல் வந்து ஸ்பெஷலைஸ்டு கரோசின் ஃபிராக்ஷன். ஸோ பைரோலிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா க்ரூட் ஆயில வேரியஸ் ஹீட்டிங் ஸ்டேஜஸ்ல பெட்ரோல், டீசல், கரோசின் இப்படி எல்லாம் பிரிக்கக்குள்ள ஸோ இது மோஸ்ட் பியூர், மோஸ்ட் ஹை குவாலிட்டியான ஃபியூயல் தான் இந்த ஏடிஎஃப் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல். ஓகேவா? இந்த ஃபியூயலுக்கு வேட் டாக்ஸ் வந்து வேரி ஆகும். அப்ராக்சிமேட்லி 1% to 30% வரைக்கும் வேரி ஆகும். ஜிஎஸ்டியோட ஆம்பிட்டுக்குள்ள இந்த ஏடிஎஃப் வராது. will not included in the ஜிஎஸ்டி ஆம்பிட். ஸோ இதனால ஏர்லைன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறது இந்த ஃபியூலோட காஸ்ட். கிட்டத்தட்ட 40% ஆஃப் த டோட்டல் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் will be backed by the fuel alone. So second news, exclusion from rolls doesn't repeal voting rights forever, says Supreme Court. ஸோ எஸ்ஐஆர் ப்ராசஸ் ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருக்கிறது எங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஸோ அந்த வெஸ்ட் பெங்கால்ல lakhs and lakhs of voters names has been deleted in the process of SIR. So and the deleted voters has the provision to appellate for their voting rights. So and the process போயிட்டு இருக்கக்குள்ள once a name has been deleted from SIR, that alone will not determine the person is not an Indian citizen and deprived of voting rights. அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 3 judge bench இந்த வேர்டிக்ட கொடுத்தது, இந்த கைட்லைன்ஸை கொடுத்தது. 3 judge bench. அது ஹெட் யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த். கல்கட்டா ஹைகோர்ட் ரிப்போர்ட்டட் 47 lakhs of 16 lakh claims disposed. ஒட்டுமொத்த கிளைம்ஸும். ஸோ அப்பீலேட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் லெவல்ல அந்த நேம் ரிமூவ் ஆனதுனால அப்பீலேட் அதுக்கு மேல இடத்துல அப்ளை பண்ணிருக்காங்க டு reissue their voting rights. அந்த இடத்துலயும் கிட்டத்தட்ட 60 லட்சம் கிளைம்ஸ்ல இருந்து 47 லட்சம் வந்து டெலீட் பண்ணிருக்காங்க. ஸோ இதனாலதான் அந்த ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஹை எக்ஸ்க்ளூஷன் ரேட் கிட்டத்தட்ட 45% எக்ஸ்க்ளூஷன் ரேட். ஸோ ரைட் டு ஓட், பிலிம்ஸ் பேக்ரவுண்ட்ல ரைட் டு ஓட் தெரியும். ரைட் டு ஓட் இட்ஸ் statutory right which is given in the statutory right which is given in the Representation of People Act. ஓகேவா? ரைட் டு ஓட் அப்படிங்கிறது ஸ்டாட்யூட்டரி ரைட் தான், நாட் ஃபண்டமெண்டல் ரைட் ஆர் கான்ஸ்டிடியூஷன் ரைட். கான்ஸ்டிடியூஷன் பேசிஸ் வந்து ஆர்டிகல் 326ல யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் தான் இருக்குமே தவிர
ஓட்டிங்கான குவாலிட்டிஸ் இதுதான் ரைட் டு ஓட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் நம்பர் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல் ரைட், இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி ரைட் ஆர் லீகல் ரைட். ஓகே, அந்த 18 years ஓல்டு ஓட்டிங்ஸ் இதுக்கு முன்னாடி 21 years தான் பெஞ்ச் மார்க்கா இருந்தது ரைட் டு ஓட்டிங்க்கு. அந்த 18 years சேஞ்ச் பண்ணது என்னன்னா பை 64th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 ராஜீவ் காந்தி கவர்மெண்ட்ல. ஸோ கண்டிஷன்ஸ் எலிஜிபிலிட்டி வந்து மஸ்ட் பி a citizen of India, registered in electoral roll, not disqualified, other unsound mind, corrupt practices, criminal conviction. So இதெல்லாம் இல்லனா the citizen then he is eligible to vote. So right to vote statutory status, right to consent statutory status, right to know your candidate. ஒரு கேண்டிடேட் நிக்கிறாங்கன்னா அந்த கேண்டிடேட்டோட டீடைல்ஸ், போத் அவங்க டெட் டீடைல்ஸ், லோன் டீடைல்ஸ், ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ், கிரிமினல் கேஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரியணும். ஸோ இது எதுல வருதா comes under the fundamental right article 19 freedomல வருது. லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் PUCLSS யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸ்ல தான் நோ யுவர் கேண்டிடேட் அப்படிங்கிறத வலியுறுத்தி கேஸ் ஜட்ஜ்மெண்ட் தராங்க. நோட்டா நன்னா பாபு. ஸோ இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனோட வெளிப்பாடா. ஐ வில் நாட் சூஸ் எனி ஆஃப் த அமாங் த கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற பாயிண்ட்ல வச்சு கொடுத்தது தான் இந்த நோட்டா. Next is center puts of FCRA foreign contribution regulation bill as protest erupted in Lok Sabha. So the FCRA அப்படிங்கிறது இல்லீகல் மணி லாண்டர்ட் ஃபண்ட் ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வர்றத கட்டைல் பண்றதுக்கான ஒரு ஆக்ட் தான் இந்த ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் இஸ் நவ் அப்டேட் பண்றாங்க கவர்மெண்ட்ல. certain provision has been added and that provision is opposed in the Lok Sabha. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா they retained the bill, திரும்பி வாங்கிட்டாங்க, பில்ல வந்து பாஸ் பண்ணல. சோ அந்த பில்ல வந்து பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு வந்து not to be tabled now, இந்த நேரத்துல நாங்க டேபிள் பண்ணல, they were just we are preliminary we are stating the bill அப்படின்னு சொல்லி அத வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஓகேவா? சோ ஒரு கீ ப்ரொவிஷன் which is contradiction in the bill எப்படி என்னன்னா designated authority, ஒரு authority வந்து designate பண்றாங்க. the authority has the power to curtail or to confiscate the property of the NGO. அந்த NGO-ட ப்ராப்பர்ட்டி மணி எதை வேணா கட்டைல் பண்ண முடியும், அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஒரு பவரை அந்த designated authority கொடுக்குறாங்க. that which was opposed by the parliamentarians. என்னன்னா minorities based NGOs can be affected அப்படிங்கிற பாயிண்ட்ல வச்சு இதை அப்போஸ் பண்றாங்க. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ஃபர்ஸ்ட் இந்த லா மெயின் பண்ணது 1976ல. அந்த அப்டேஷன் வந்து 2010 and 2020ல. கோர் அப்ஜெக்டிவ் வந்து prevent foreign fund from overseas to India. எதுனா இன்டர்னல் செக்யூரிட்டியை அஃபெக்ட் பண்ற மாதிரி தான் மெயின் ரீசன். அதாவது டெரர் ஃபண்டிங் இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்காக தான். ஓகேவா? ஹூ கேன் ரிசீவ் NGO அசோசியேஷன் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் யாரெல்லாம் வாங்க முடியும்? NGO அசோசியேஷன் எலிஜிபிள் இண்டிவிஜுவல்ஸ் இவங்க எல்லாம் பண்ண முடியும். பட் எவ்ரி ஒன் ஹேஸ் த கைட்லைன்ஸ் ஆர் எவ்ரி ஒன் ஹேஸ் த ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸ் டு கெட் த ஃபாரின் ஃபண்ட். ப்ராஹிபிட்டட் பர்சன்ஸ் யாருன்னா எலெக்ஷன் கேண்டிடேட்ஸ், ஜட்ஜஸ், கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், லெஜிஸ்லேட்டர், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் சர்டன் ஜெர்னலிஸ்ட் cannot receive foreign funds. இந்த FCR ஆக்ட்ல கொடுத்துருக்குது இவங்களாம் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேவா? டெசிக்னேட்டட் பேங்க் அக்கௌண்ட் இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன், அதாவது ஃபாரின் மணியை ஃபண்டிங்காகவே ரெடி பண்ற அக்கௌண்ட்னு சொல்லி டெசிக்னேட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கணும். என்ஃபோர்ஸ்மெண்ட் government may spend on NGOs registration up to 180 days pending inquiry or cancel its violation. ஸோ அந்த 180 days அப்படிங்கிற டைம் என்னன்னா அவங்க இன்கொயரிக்காக அதுக்கப்புறம் அவங்க வந்து டெலீட் பண்ண முடியும். கோர் அப்ஜெக்டிவ் என்னன்னா டிரான்ஸ்பரன்சி, டிரான்ஸ்பரன்சி என்ன ஆக்ஷன்ஸ் எப்படி நடக்குது, ஒரு ஃபாரின் ஃபண்ட் உள்ள வருதுன்னா எப்படி ஆக்ட் ஆகுதுன்றத டிரான்ஸ்பரண்டா வெளியே தெரியணுன்றதுக்காக தான் அந்த FCRA, செக்யூரிட்டி அண்ட் சாவர்னிட்டிக்காக. டெபாசிட் இன் SBI FCRA அக்கௌண்ட், ஆல் ஃபாரின் ஃபண்ட்ஸ் டெபாசிட்டட் இன் தி டெசிக்னேட்டட் SBI அக்கௌண்ட். ஸோ சிங்கிள் விண்டோ மாதிரி ஃபாரின் அக்கௌண்ட்ல ஒரு பேங்க்ல ஒரு இடத்துல வந்து ரிசீவ் ஆகுதுன்னா we can scrutinize the bill, scrutinize the fund. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணதுதான் இந்த சிங்கிள் SBI அக்கௌண்ட்ல தான் ரிசீவ் ஆகணும்னு சொல்லி. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், 55,000 households utilize census self enumeration portal on day 1. ஸோ ஆக்சுவலா ஏன்னா
சென்சஸ் 2027ல ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் நடக்க போகுது. அந்த டிஜிட்டல் சென்சஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா செல்ஃப் எனுமரேஷன் த்ரூ த மொபைல். நம்ம முதல்ல ரெஜிஸ்டர் பண்றது அந்த செல்ஃப் எனுமரேஷன். அந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுல 55,000 ஹவுஸ் ஹோல்டு வந்து செல்ஃப் எனுமரேஷன்ல லைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஸ்ட்ராங் ஸ்டார்ட். ஸோ ஆரம்பமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 55,000 ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னா இட்ஸ் அ ஹியூஜ் நம்பர். இட்ஸ் a great success தான். In among the 8 states and union territories, high profile first president, vice president, PM, ஹோம் மினிஸ்டர், இந்த மாதிரியான ஹை ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க தன்னைத்தானம் வந்து செல்ஃப் எனுமரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஸ்டார்ட். அதனால தான் இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கு. ஓகேவா, போர்ட்டல் ஃபீச்சர்ஸ். அந்த போர்ட்டல் என்ன இருக்குன்னா ரீஜனல் லாங்குவேஜஸ். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் கேரளாவில் இருக்கிற அந்த நேட்டிவ் லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும்னா அவங்க அக்சஸ் பண்ற அளவுக்கு லிங்குவிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடியதுதான் இந்த போர்ட்டல். 16 ரீஜனல் லாங்குவேஜஸ், யூனிக் ஐடி, ஒன் ஃபேஸ் ஒன் ஹவுஸ் ஹோல்டு, ஒன் ஃபோன் ஒன் ஹவுஸ் ஹோல்டு, ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஒரு ஃபோன் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை அப்லோட் பண்ண முடியும். ஓகே, டைம் லைன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் செல்ஃப் எனுமரேஷன். ஹெச்ஓங்கிறது ஹவுஸ் லிஸ்டிங் ஆபரேஷன். ஃபர்ஸ்ட் செல்ஃப் எனுமரேஷன், ஒரு ஃபேமிலியில ஒரு போனை வச்சு நம்ம எனுமரேட் பண்றது. அண்ட் தென் ஹவுஸ் லிஸ்டிங், டோட்டல் மொத்தம் ஹவுஸ் லிஸ்ட் பண்றது ஜிஐ வச்சு யூஸ் பண்ணி அந்த சர்க்கம்ஃபரன்ஸை லாக் பண்ணி ஒட்டு மொத்தமா கணக்கெடுப்பாங்க. ஓகேவா, அடுத்த லாஸ்ட் ஸ்டெப் தான் வந்து பாப்புலேஷன் எனுமரேஷன். டோர் டு டோர். இப்போ எப்படி சென்சஸ் வீடியோ எடுக்கிறாங்களா, ஸோ அதே மாதிரி தான் டோர் டு டோர் போட்டு 2027ல காசு வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. லீகல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். சென்சஸ் ஆக்ட் 1948. திஸ் ஆக்ட் empowers the government to conduct census periodically. 10 இயர்ஸ்க்கு ஒரு டைம் பண்ணணும். ஆக்சுவலா 2021ல பண்ண வேண்டியது. டியூ டு கொரோனா we cannot conduct the census. ஸோ அதனால தான் இப்போ 2027ல அட்வான்ஸ்டா டிஜிட்டல் சென்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுறாங்க. ஓகேவா, ரெடியூசஸ் எனுமரேட்டர் ஒர்க் லோட், ஃபியூவர் எரர்ஸ், அட்வான்டேஜஸ். இதெல்லாம் சேலஞ்சஸ் வந்து டிஜிட்டல் டிவைஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ இன் நக்சல் ஏரியாஸ் இந்த மாதிரி ரொம்ப ரூரல் ஏரியாஸ்ல நெட்வொர்க் கவரேஜ் இல்லாத இடத்துல செல்ஃப் எனுமரேஷன் த்ரூ த மொபைல் அண்ட் டிஜிட்டல் சென்சஸ் வில் பி somewhat tough. இதுதான் சிச்சுவேஷன்ல வந்து நிற்குது. மார்க் கொஸ்டின். Commercial LPG and jet fuel prices have been hiked significantly amid the Iran crisis, while household LPG remains unchanged. So household LPG unchanged பண்ணாம வச்சிருக்காங்க. இது ஒரு மாதிரியான ரூரல்ல அதிகமா எல்பிஜி யூஸ் பண்ணாங்க. இந்த ஏடிஎஃப் அப்படிங்கிறது ரொம்ப எலிட் பர்சன், ரொம்ப வெல் வெஸ்ட் பர்சன் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ instead of taxing or instead of putting load on the low category people, அதாச்சும் எல்லாரும் வீடு போறதை விட இந்த எலிட் பீப்புளுக்கு மேல டாக்ஸஸ் இல்ல லெவி பண்ணலாம் அப்படின்றது ஆங்கிள் பண்றது அந்த ஏடிஎஃப் மட்டும் அதிகப்படியா யூஸ் பண்றது. ஓகேவா, அந்த பாயிண்ட்டை முன்னெடுத்து மெயின்ஸ் எழுதலாம். அப்ப ஆன்சர் எழுதலாம். அனலைஸ் த கவர்மெண்ட்ஸ் ரேஷனல் அண்ட் இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஓஎம்சிஸ் பிசினஸஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். ஸோ ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸுக்கு எழுதி போட்டோ எடுத்து கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ.